அஸ்ஸலாமு அலைக்கும். மினி விலாக் பார்க்கலாமா? இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 4 நாளாக கண்டினியூஸாக எடுத்த வீடியோ தான். இப்போ நான் வந்து சுருக்கி ஒரு மினி விலாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் திருநெல்வேலியில் இருந்துச்சு. திருநெல்வேலியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி ராம்நாட்டுக்கு போயாச்சு. ராம்நாட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஹந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஹந்திரி அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊர்வலம்லாம் கிடையாது. வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த தர்காவில் கொண்டுட்டு போயிட்டு சாப்பாடு ஆக்கி போடுவாங்களாம். அதை தான் ஹந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தாக்கா கடல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு செய்கிற நேரத்தில் எனக்கு பசி வந்துடுச்சு. அங்கே கடை பக்கத்துலேயே இருந்ததுனால மாங்காய், இளநீ இது எல்லாத்தையும் வாங்கி குடிச்சாச்சு. மாங்காய் சாப்பிடும்போது இந்த குட்டி பையனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா பயவில் தலை திருக்கி ஓடி போயிட்டான். அதோட அன்னைக்கு சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு நைட்டே நாங்கள் வந்து மதுரை கிளம்பி போயாச்சு. இந்த வீடியோ வந்து மறுநாள் தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு ஈவினிங்க்கு மேலே வந்து கிளம்பி ஜம்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போணுச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜம்சமில். ஆனால் சில பேருக்கு வந்து எல்லாரும் லைக் பண்ணுறது நம்ம லைக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ரெட் சாரியை மட்டும் அங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சில்லி ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துகிட்டு மித்த எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. வாசலில் வந்து பார்த்தா அன்னாசி பழக்கடை ஃபேவரட்டான ஒன்று அப்படிங்கிறதுனால அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்து விஷால் தி மால் போந்துச்சு. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஊட்டி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து மறுநாள் தான் எடுத்தோம். சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரவணா ஸ்டோர்ஸ் வாசல்லையே டீயை முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி உள்ளே போனோம். ஆனால் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் ரொம்ப களிப்பட்டதாக தான் இருந்துச்சே தவிர்த்து பார்த்து எடுக்கிற அளவுக்குலாம் வர்த்தாவே இல்லை. போனோம் அப்படின்னா வீடியோ ரீல்ஸ் இப்படி தான் எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த கடையில் வச்சுருக்காங்க. லைட் லைட் நல்லாயிருக்கு, அந்த ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. அதுக்காக போகலாம். வேறு எதுக்குமே வந்து சுத்தமாக போக முடியாது. இந்த இது வந்து சோஃபா வெளியிலேயே செஞ்சு வச்சுருந்தா அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு சொன்னேன் இல்லையா, மிரர் செல்ஃபி நாளை எடுத்துகிட்டு கலெக்ஷன் கொஞ்சம் பார்த்தோம். இந்த சாரீ பட்டர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா தொட்டு பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் பெரிய மனுஷர் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு மற்றபடி 4 வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு சாரீ